Hi friends and cuties, coming back to my channel, we learn together. Today I am going to teach simple multiplication. But multiplication உங்களுக்கு நல்லா தெரியணும்னா உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா வரணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 to 9 வரைக்கும் மாதிரி டேபிள்ஸ் நல்லா வரணும். அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, மல்டிபிளிகேஷன் கத்துக்கிறதுக்கு முன்னாடி 2 to 9 டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மல்டிப்ளை பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும், எந்த கஷ்டமும் தெரியாது. அப்படி இல்லை எனக்கு டேபிள்ஸ் வரல அப்படின்னா ஹேண்ட் கவுண்டிங் பண்ண கத்துக்கோங்க. டேபிள்ஸ் ஹேண்ட் கவுண்ட் பண்ண தெரியுமா? இல்லைன்னா சொல்லுங்க, நான் எப்படின்னு கத்துத்தரேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மல்டிபிளிகேஷன் இது சிம்பிளா நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் 17 into 2 போட்டிருக்கேன். இந்த சிம்பிள் மல்டிபிளிகேஷன். இப்போ பாருங்க, மல்டிபிளிகேஷன் பண்ணப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் நம்பர்ல இருந்தா நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பரோட இந்த லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதோ அதை நெக்ஸ்ட் கூட நெக்ஸ்ட் ஆட் பண்ணி பண்ணணும். இப்போ பாருங்க, 2 7s are 14. as usual நீங்க என்ன பண்றீங்கன்னா 14 நீங்க எழுதிக்கோங்க. நான் இது ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் மல்டிபிளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படின்னா நீங்க டைரக்டாவே போடலாம். இல்ல நான் இப்ப பிகினர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 2 7s are 14. 14 வர்றதை நான் லாஸ்ட்ல எழுதிருக்கேன். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சொல்லி கொடுத்தது தான், சேம் மெத்தட் தான். லாஸ்ட் நம்பர் எப்பவுமே கீழே போடணும். நீங்க எதுக்கு மல்டிப்ளை பண்ணீங்களோ அதுக்கு நேரா கீழே போடுங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இது எப்பவுமே இன்னும் மல்டிப்ளை பண்ணாம இருக்கிற நம்பருக்கு மேல போடுங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 2 1s are 2. அப்புறமா இது ஆட் பண்ணிக்கணும். அந்த வந்துச்சு இல்லையா 2 1s are 2, அந்த ஆன்சர் கூட என்ன பண்ணணும், இதை 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 ஆட் பண்ணா 3. ஸோ 34 நம்மளோட ஆன்சர்.